ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்மள்ட்ட வந்து நிறையா ஓல்டு ப்ளவுஸ் இருக்கும். அதாவது பழைய ப்ளவுஸ் வந்து நிறையா நம்மளுக்கு பத்தாது. அப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு அது செட்டே ஆகாது. நம்ம எவ்வளோ தான் பிரித்து விட்டாலும் அந்த ஆம் ஹோல் சைடு வந்து நம்மளுக்கு உள்ளே வந்து ஒழுங்காக செட்டே ஆகாது. நீங்கள் இந்த ப்ளவுஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க சைடு எல்லாமே பிரித்து விட்டுருக்காங்க. அதனால் அந்த ஆம் ஹோல் வந்து அவங்களுக்கு செட்டே ஆகலை. பாருங்கள், அந்த ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அது எப்படின்னா, நம்ம சைடு ஜாயின் பண்ணி ஸ்லீவ் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் கடைசியாக உடம்பையும் ஸ்லீவையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய ஸ்டிச்சிங் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து ஸ்லீவு உடம்புலாம் ஜாயின் பண்ணிவிட்டு கடைசியாக தான் நம்ம சைடு ஜாயின் பண்ணுவோம் மொத்தமாக. ஆனால் இதில் வந்து சைடு ஸ்லீவு எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு கடைசியாக ஸ்லீவும் நம்மளோட உடம்பு சைடும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்மளுக்கு அந்த ஆம் ஹோல் சைடு வந்து அந்த மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்குது. அதனால் இப்போ நம்ம வந்து அதெல்லாம் பிரித்து விட்டுருக்கோம் பாருங்கள். அந்த ஆம் ஹோல் பக்கத்தில் இருக்கிறது மட்டும் நம்ம வந்து பிரித்து எடுத்துட்டோம். அவங்க ஒன்றா சேர்த்து வச்சதை நம்ம வந்து பிரித்து எடுத்தாச்சு எல்லாமே. இப்போ நம்ம இதை வந்து எப்படி நம்ம அந்த அளவு எல்லாமே கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறது பாருங்கள். ஃபஸ்ட் நம்மளுக்கு ஆம் ஹோல் அளவு வந்து இருக்கிறதுக்கு இங்கே நம்மளுக்கு கிளாத் இருக்கா, கரெக்டாக அளவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட உடம்பு சுற்றளவு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அளந்து குறிச்சிக்கோங்க. உங்களுக்கு கிளாத் இருக்குது அப்படின்னா அப்படியே வச்சு நீங்கள் குறித்து சைடு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். எனக்கு இதோட மார்பு சுற்றளவு வந்து 9 இன்ச்சு பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு. அதை நான் வந்து அதில் குறிச்சிருக்கேன். எனக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்து ஒரு 1 இன்ச் போல் இருக்குது. இப்போ நம்ம அந்த ஆம் ஹோல் வளைவு அதையும் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்குவோம். இதோட ஆம் ஹோல் வளைவு வந்து நம்மளுக்கு 8.25 இன்ச்சு. அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் மார்க் பண்ணும்போது கரெக்டாக நம்மளுக்கு ஒரே இடத்துல நம்மளுக்கு வரணும். அப்படி ஒரே இடத்துல வரலை, ஆம் ஹோலு உடம்பு நம்மளோட மார்பு சுற்றளவு ரெண்டும் ஒரே இடத்துல வரலை அப்படின்னா நீங்கள் ஸ்லீவ் எல்லாமே பிரிச்சுட்டு நம்மளோட ஆம் ஹோல் அளவை கீழே இறக்கி கட் பண்ணி மறுபடி ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். அது எப்படிங்கிறது கூட நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். உங்களுக்கு இப்படியும் செட் ஆகலைன்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி கரெக்டாக அந்த அளவு எல்லாமே கரெக்டாக இருந்தது. அதனால் நான் இந்த மாதிரி வச்சு இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த உடம்பையும் நம்ம ஸ்லீவ் பார்ட் ரெண்டையுமே ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டிச்சிங் போடுவோம்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவும் உடம்போட அந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட்டை முடிச்சுட்டு நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பிரித்து விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத் இருக்கும்போது பிரித்து விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிரிக்க முடியாது. அதனால் எல்லாருமே ஸ்டிச் பண்ணும்போது கடைசியாக சைடு வந்து ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். பிரித்து விடணும்னா பிரித்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த சைடு மட்டும் உடம்பும் நம்மளோட ஸ்லீவையும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறோம் பாருங்கள். ரெண்டு இதையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த கிளாத்து நேராக வந்துருச்சு, தெரியுதா உங்களுக்கு? கரெக்டாக நம்மளோட சைடு ஜாயின் பண்ணுற மாதிரி நேராக வந்து நம்மளுக்கு வந்துடுச்சு கிளாத்து. இப்போ வந்து நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு அளவு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த அளவு ப்ளவுஸை வச்சு நம்மளோட ஸ்லீவ் லென்த் எவ்வளோ இருக்கோ அதை வந்து குறிச்சிக்கலாம். அப்புறம் ஆம் ஹோல் வந்து நம்ம வந்து அளவு வந்து ஏற்கனவே நம்ம அதில் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஆம் ஹோல் ரவுண்டும் உடம்பு சுற்றளவு ரெண்டுமே ஒரே இடத்துல எந்த இடத்துல வருதோ அந்த இடத்த வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. நீங்களும் அந்த மாதிரி ஆம் ஹோலும் உடம்பு சுற்றளவும் ஒரே இடத்துல எங்கே வருதோ அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டும் ஒரே இடத்துல வந்தால் தான் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கீழே வரைக்கும் நம்ம வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து அவங்க ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சிங்க்காக விட்டு தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் தான் மொத்தமே ஸ்டிச்சிங்க்காக இருக்குது. அவங்க வந்து இது போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் வேணும், ஸ்டிச்சிங்க்கு இடம் வேணும், இல்லை எனக்கு இந்த ஸ்டிச்சிங்க்கு பழைய ப்ளவுஸில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதே சேம் கலரில் கிளாத் எடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒட்டு போட்டு தான் நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பழைய ப்ளவுஸ் வந்து வேணும், எனக்கு அந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸ் தான்
செட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே கலரில் நீங்கள் வந்து வேறு கிளாத் எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஆம் ஹோல் இந்த மாதிரி பண்ணியுமே செட் ஆகலை, பிரித்து விட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியும் செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து ஆம் ஹோலோட லென்த்தை வந்து அதிகப்படுத்தணும். ஆம் ஹோலோட லென்த்து வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு 8.25 இன்ச்சு நம்மளுக்கு அதில் தேவைப்படும். ஆனால் உங்களுக்கு ஒரு 7.5 இன்ச்சு இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து ஆம் ஹோல் நீங்கள் எவ்வளோ தான் பிரித்து விட்டாலும் உள்ளே போகவே போகாது. அது எப்படி சரி பண்ணணுங்கிறது கூட நம்ம வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணியே இதை வந்து பிரித்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. எவ்வளோ நம்மளுக்கு ஒரு 1 இன்ச் போல் நம்மளுக்கு வந்து வித்தியாசம் இருக்குது. அதில் வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணதுக்கும் இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கும் ஒரு 1 இன்ச் வந்து வித்தியாசம் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம வந்து கடைசியாக அளந்து கூட பார்த்துக்கலாம், நம்மளுக்கு கரெக்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்குமா, நம்மளோட ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து கரெக்டாக இருக்கா, அவங்களுக்கு செட் ஆகுமான்னு சொல்லிட்டு கடைசியாக நீங்கள் வந்து அளந்து வந்து பார்த்துக்கோங்க. எனக்கு ஆம் ஹோலோட ரவுண்ட் வந்து 8.25 இன்ச்சு, அந்த 8.25 இன்ச் வந்து கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட இருக்க பழைய ப்ளவுஸ் எல்லாமே நீங்களே ஆல்டர்னேட் பண்ணி எடுத்து நீங்கள் வந்து இப்போமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.